தேவன் அநேக உதவிகள் செய்வதில் வல்லவராயிருக்கிறார். அதில் ஒரு ரொம்ப முக்கியமான இடம் என்னவென்று சொன்னால், நம்மளை நேர்த்தியான பாதைகளிலே நடத்துகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் இந்த கிளாஸ் என்பது தேவன் நமக்கு கொடுத்த ஒரு அற்புதமான தெய்வீக நேரம், ஒரு தெய்வீக திட்டம், ஒரு தெய்வீக தீர்மானம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. தேவன் பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் தொடர்ந்து படிப்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிற அவர் என்ற தலைப்பில் நாம் இரண்டாவது பகுதியை நாம் பார்க்க போகிறோம். த ஹோலி ஸ்பிரிட் ஆஸ் அ ஹெல்ப்பர். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார் என்ற அந்த தலைப்பின் இரண்டாவது பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது பகுதியாக ஆவியானவர் எப்படியெல்லாம் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார் என்பதை நாம் தியானித்து ஒரு பகுதியை முடித்திருக்கிறோம். இது இரண்டாவது பகுதி, த ஹோலி ஸ்பிரிட் ஆஸ் அ ஹெல்ப்பர். இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார் என்ற இந்த தலைப்பு உள்ளே வசிக்கும் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமைகளில் ஒன்றாக நான் பார்க்கிறேன். த இன்ட்வெல்லிங் பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வசித்து கொண்டிருக்கிறார். உள்ளே வசிக்கிறவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தால், நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அநேக உதவிகளை குறித்து நாம், தெய்வீக திட்டங்களை குறித்து நாம் படித்தோம். ஆனால் இன்றைக்கு ஒரு முக்கியமான பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். அப்படி என்றால், மனசாட்சியோடு தேவன் நமக்கு ஒரு பெரிய உதவியை நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். God wants to complete or help us to do a ministry in our consciousness. நம்முடைய மனசாட்சியிலே வேலை செய்கிற பரிசுத்த ஆவியானவர். பாருங்க, மனசாட்சி என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவன் கொடுத்த ஒரு முக்கியமான அவயம். அது எங்கே இருக்கிறது என்றால், அது ஆவியிலே இருக்கிறது. ஆவியிலே இருக்கக்கூடிய அவயங்களில் ஒன்றுதான் இந்த மனசாட்சி என்று சொல்லுகிறோம். நன்மை தீமையை பிரித்து பார்த்து எதை நிறைவேற்ற வேண்டும் என்பதை குறித்த ஒரு குறியீடை கொடுப்பதுதான் மனசாட்சி. இட் இஸ் அ பாயிண்டர். மனசாட்சி என்பது எது நன்மை எது தீமை என்பதை நம்மளுக்கு விவரித்து காண்பித்து, அதற்கு பின்பு எதன் பக்கமாய் நாம் செல்ல வேண்டும் என்பதை ஒரு குறியீடாய் நமக்கு கொடுப்பது. ஆனால்தான் மனசாட்சியின் காலம் என்று சொல்லி ஒரு காலத்தை வேதாகமத்திலே நாம் தியானிக்கிறோம். எப்படி அவர்கள் பாவத்துக்கு விழுவதற்கு முன்பாக அவர்கள் என்ன காலகட்டங்களில் வாழ்ந்தார்கள் என்றால், அறியாமையின் காலத்திலே வாழ்ந்தார்கள். they were living in the period of innocence. அதற்கு பின்பு எப்படிப்பட்ட ஒரு காலங்களுக்குள்ளாய் அவர்கள் கடந்து வந்தார்கள் என்று சொன்னால், மனசாட்சியின் காலங்களுக்குள்ளாய் கடந்து வந்தார்கள். அதனுடைய தொடர்ச்சி தான் பின்பு நியாயப்பிரமாணத்தின் காலத்துக்கு வருகிறார்கள். இன்றைக்கு நாம் கிருபையின் காலகட்டத்தில் இருக்கிறோம். அப்போ மனசாட்சி என்பது மக்களை திட்டமும் தெளிவுமாய் நேர்த்தியான பாதையிலே வழி நடத்தக்கூடிய ஒரு உள்ளான அவயவமாய் ஆவியிலே தேவன் அதை வைத்திருக்கிறார். இட்ஸ் ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்பிரிச்சுவல் காம்பனன்ட். ஒரு அவயம், உள்ளான ஆவியிலே இருக்கக்கூடிய ஒரு அவயம். இங்கே பரிசுத்த ஆவியானவர் ஒரு மிகப்பெரிய உதவியாளராய் நமக்கு கொடுக்கப்படுகிறார். ஒரு மிகப்பெரிய உதவியாளராய் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். நம்ம உள்ளே வசிக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய ஊழியங்களை தியானித்து கொண்டிருக்கிறோம். ரெண்டு முக்கியமான ஊழியத்தை ஆவியானவர் ரட்சிக்கப்பட்ட மக்கள் மத்தியிலே செய்கிறார். ஒன்று, அவர் உள்ளே வாசம் செய்து நம்மளை பலப்படுத்துகிறவராயிருக்கிறார். இன்னொன்று, நம் மேல் அசைவாடி நம்மளை அடுத்தவர்களுக்கு பிரயோஜனமாய் மாற்றுவதற்கு நம்மை பலப்படுத்துகிறவராயிருக்கிறார். the anointing within and the anointing upon என்று சொல்லி இரண்டு பகுதிகளை நாம் பிரித்து நாம் பார்க்கிறோம். உள்ளே வசிக்கிற பலன், வெளியே வேலை செய்கிற பலன். அநேக வேலைகளிலே நாம் இந்த வெளியே வேலை செய்யக்கூடிய பலனை ஒரு பிரம்மாண்டமான பலனாய் பார்ப்போம். ஓகே, அது பிரம்மாண்டம், இட்ஸ் ஸ்பெக்டாகுலர். அப்படி என்றால் நம்மளை எல்லாம் கண்களை பறிக்கக்கூடியது, இல்லாவிட்டால் இருதயத்தை கவரக்கூடியது, மக்களை ஈர்க்கக்கூடியது வெளியே வேலை செய்யக்கூடிய அபிஷேகம். ஆனால் ஆவியின் மண்டலத்திலே நம்மளை அடையாளப்படுத்துகிறது எது என்று சொன்னால், நமக்கு உள்ளே வசிக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மை கிறிஸ்துவை போல மாற்றுவதுதான் ஆவிக்குரிய மண்டலத்திலே தேவனுக்கு முன்பாக நமக்கு அடையாளப்படுத்துகிறதாய் மாறுகிறது. ஆனால் உள்ளே வசிக்கிற பரிசுத்த ஆவியானவரின் பலனை குறித்து, வல்லமையை குறித்து நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிறோம்.
today we will be discussing the helper in our conscience. நமக்கு எங்கே உதவி செய்கிறவராய் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால், நம்முடைய மனசாட்சியிலே இடைப்படுகிறவராய் அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த வேத வசனத்தை நாம் தியானிக்கலாம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். John chapter 16 verse 8 and 9. யோவான், அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். கண்டித்து உணர்த்துவார். ஓகே, he will convict the world. அவர் என்ன செய்ய போகிறார் அப்படின்னு சொன்னா, பரிசுத்த ஆவியானவர் வந்து நம்மளை கண்டித்து உணர்த்துகிற ஒரு பாதையின் ஊடாய் கொண்டு செல்லுகிறவராய் வேத வசனம் நம்மளுக்கு சொல்லுகிறது. he will come and he will convict the world. கண்டித்து உணர்த்துகிறவர். எங்கே கண்டித்து உணர்த்துகிறார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது மனசாட்சியிலே நடக்கக்கூடிய ஒரு வேலை. he is a helper in our consciousness. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக பாவம் என்று நமக்கு தெரிந்தால் கூட அந்த பாவம் எப்படிப்பட்ட தாக்கங்களை ஏற்படுத்தும் என்று சொல்லி நம்முடைய மனசாட்சிக்கு தெரியாமல் இருந்தது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பொழுது ஆவியானவர் உள்ளே வந்து பாவத்தினுடைய விளைவுகள் என்ன, பாவத்தினுடைய கூர் எப்படி இருக்கிறது, பாவத்தினுடைய பலன் எப்படி இருக்கிறது என்பதெல்லாம் நமக்குள்ளாய் உணர்த்தி நம்மளை பின்பு ரட்சிப்புக்கு நேராய் நம்மளை வழி நடத்தக்கூடியவராய் ஆவியானவர் செயல்பட்டார். அல்லதான் கண்டித்து உணர்த்துகிறவராய் வேத வசனம் சொல்லுகிறது. 9ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது எதை கண்டித்து உணர்த்தினார் என்று சொல்லப்படுகிறது பாருங்க. 9ஆம் வசனம், அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும். முதல்ல விசுவாசிக்காதவர்களுக்கு பாவத்தை குறித்து உணர்த்துகிற ஒரு வேலையை செய்கிறார். அல்லேலூயா. நம்ம ரட்சிக்கப்பட்ட அந்த பகுதிக்கும் ரட்சிக்கப்படாத பகுதிக்கும் நடுவில் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. ரட்சிக்கப்படாதவர்களோடு அவர் செய்யக்கூடிய மிகப்பெரிய வேலை, நம்மளை பாவத்தை குறித்து கண்டித்து என்ன பண்ணுகிறார், உணர்த்துகிறவராய் இருக்கிறார். இப்ப இந்த ஊழியத்தினுடைய தொடர்ச்சி ரட்சிக்கப்பட்ட பிறகும் நடக்கிறது. ஆனால் கண்டித்து உணர்த்துகிற பகுதி வேறாக மாறிவிடுகிறது. இப்பொழுது அவர் நம்முடைய பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தி நம்மளை ரட்சிப்புக்கு நேராய் நடத்தவில்லை. இப்ப எதற்கு நேராய் நம்மளை நடத்துகிறார் என்பதை தொடர்ந்து வர வசனங்களிலே நாம் வாசிக்கலாம். யோவான் 16ஆம் அதிகாரம் 8, 9, 10 தொடர்ந்து வாசிக்கலாம். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். 3 காரியங்களை ஆவியானவர் செய்ய போகிறார். பாவத்தை குறித்து உணர்த்த போகிறார், நீதியை குறித்து உணர்த்த போகிறார், நியாய தீர்ப்பை குறித்து என்ன பண்ண போகிறார், உணர்த்த போகிறார். He is a helper in our consciousness in regard to 3 important things. முதலாவது பாவம், இரண்டாவது நீதி, மூன்றாவது என்னது, நியாய தீர்ப்பை குறித்து அவர் என்ன பண்ண போகிறார், உணர்த்த போகிறார். இப்போ 9ஆம் வசனம் வரும் பொழுது, அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும். முதலாவது அவிசுவாசிகளுக்கு பாவத்தை குறித்து உணர்த்துகிறவராய் ஆவியானவர் வேலை செய்கிறார். அவிசுவாசிகளுக்கு பாவத்தை குறித்து உணர்த்துகிறவராய், அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், நமக்கு ஒரு இரட்சகர் தேவை, நம்முடைய பாவம் ஒரு பரிசுத்தமான பலியினால்தான் அவைகள் பூரணப்படுத்தப்பட வேண்டும் என்று ஆவியானவர் கண்டித்து நம்மளுக்கு உணர்த்தி நம்மளை ரட்சிப்புக்கு நேராய் நம்மளை வழி நடத்துகிறார். 10ஆம் வசனம், நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவிடத்தில் போகிறது படியினாலே நீதியை குறித்தும். He is going to help us to understand the righteousness. நீதியை குறித்து உணர்த்துகிறார். அடுத்தது என்ன உணர்த்துகிறார், நீதியை குறித்து உணர்த்துகிறார். இது யாருக்கு, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ரட்சிக்கப்பட்ட நிலையை குறித்து உணர்த்துகிறவராய் இருக்கிறார். எப்படி, ரட்சிக்கப்பட்ட பிறகு என்னுடைய ரட்சிப்பு எனக்கு தேவனுக்கு முன்பாக என்ன செய்திருக்கிறது என்பதை நம்மளுக்கு நிலைப்படுத்துகிறவராய் உணர்த்து போகிறார். ஹல்லேலூயா. அப்ப உணர்த்துகிறவர், கண்டித்து உணர்த்துகிறவர் என்று சொன்ன உடனே he is a convictor and he is நம்மளை வந்து கன்வின்ஸ் பண்ண போகிறார் என்று சொல்றோம் பாருங்க. அப்ப எதை கன்வின்ஸ் பண்றாரு, ரட்சிக்கப்படாதவனுக்கு ரட்சிக்கப்படும்படியாகும், ரட்சிக்கப்பட்டவனுக்கு அவனுடைய நீதியின் நிலையை குறித்து உணர்த்துகிறவராக இருக்கிறார். அதனால்தான் நம்ம இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட பிறகு பாருங்க, நாம் ஒரு பெரிய மாற்றத்துக்குள்ளாய் கடந்து செல்லுகிறோம். அதை நான் சற்று விவரிக்க விரும்புகிறேன். அதற்கு முன்பாக 11ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம்.
இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவான். இந்த உலகத்தின் அதிபதியினால் பிசாசு, அவனுக்கு என்ன நடந்தது, அவனுடைய நிலைமை எப்படியாய் மாறிவிட்டது என்பதை குறித்தும் ஆவியானவர் நமக்கு என்ன பண்றாரு, கண்டித்து உணர்த்துகிறவராய் இருக்கிறார். அப்ப ஆவியானவருடைய மனசாட்சியிலே தேவன் உணர்த்துகிற ஒரு பெரிய 2 முக்கியமான வேலைகள், ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்மளுடைய நீதியை குறித்தும் உலகத்தின் அதிபதி எப்படி நியாய தீர்க்கப்பட்டிருக்கிறான் என்பதை குறித்து என்ன பண்றாரு, நம்மளுக்கு உணர்த்துகிறவராய் இருக்கிறார். ஆவியானவர் எப்படியெல்லாம் ஹெல்ப் பண்றார் பாருங்க. நம்ம பல கோணங்களிலே படித்திருக்கலாம். ஆனால் இந்த 2 விஷயங்கள் நமக்குள்ளாய் நடைபெறும் பொழுது ஒரு மாபெரும் மாற்றத்தை நாம் சந்திக்கிறவர்களாய் இருக்கிறோம். ஏனென்றால் நம்முடைய உள்ளான மனுஷன் என்ன நம்புகிறான், என்ன விசுவாசிக்கிறான், எதை சார்ந்து அவன் பயணம் செய்கிறான் என்ற அடிப்படையில் தான் அவனுடைய அநேக நிலைப்பாடுகள் நிர்ணயிக்கப்படுகிறது. அநேக நிலைப்பாடுகள் என்ன பண்ணப்படுகிறது, நிர்ணயிக்கப்படுகிறது. நாம் என்ன விசுவாசிக்கிறோம், நாம் எதை சார்ந்து இருக்கிறோம். இப்போ பாருங்க, ரட்சிக்கப்பட்டவன்ட்ட போய் ஆவியானவர் நீதியை குறித்து உணர்த்துகிறாராம். எதை உணர்த்துகிறார், அவன் எப்படியாய் மாற்றப்பட்டிருக்கிறான் என்பதை குறித்து உணர்த்துகிறவராய் இருக்கிறார். இப்போ இந்த பரிசுத்தவான்களிடத்திலே ஆவியானவர் செய்கிற வேலையில் ஒரு 2 முக்கியமான வகுப்புகளை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். The 2 important concepts that works within the believer. ஒன்று உணர்த்தப்படுவது, கண்டித்து உணர்த்தப்படுவது, கன்விக்ஷன் என்று சொல்லுகிறோம். அதற்கு என்ன பேரு இங்கிலீஷில், கன்விக்ஷன். அப்படி என்றால் நமக்கு ஒரு உணர்வு வருகிறது, இது தேவனால் இப்படி நடத்தப்படுகிறது என்று. இன்னொன்று என்னன்னா, நாம் ஆக்கினை தீர்க்கப்படும்படியாய் குற்ற மனசாட்சிக்குள்ளாய் போவது, கண்டம்னேஷன். இவ் 2மே பார்த்தீங்கன்னா ஒரு உணர்த்தப்படுற மாதிரியே இருக்கும். 2மே எப்படி இருக்கும், இது 2மே மனசாட்சியில் நடக்கிற வேலைகள். இவ் 2மே ஒரே காரியத்தை நிறைவேற்றுகிறதை போல இருக்கும். ஆனால் நாம் ஆவியானவரோடு நாம் நெருங்கும் பொழுது நம்மளை அவர் குற்றவாளிகளாய் மாற்ற விரும்பவில்லை, நம்மளை உணர்த்த தான் தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. He does not want to condemn us. நம்மளை ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாய், அப்படி என்றால் நம்மளை இதுக்கப்புறம் அவர் இடைப்படவே விரும்பவில்லை என்ற ஒரு நிலையிலே அவர் நம்மை சந்திப்பது கிடையாது. ஆனால் இது 2மே கிட்டத்தட்ட பக்கத்தில் தான் இருக்கும். அதனால்தான் நாம் பிரசங்கம் கேட்கும் பொழுதும் சரி, பிரசங்கம் பண்ணும் பொழுதும் சரி, உணர்த்தப்படக்கூடியது ஆவியானவரால் நடத்தப்படுகிறது. ஆனால் ஆக்கினை தீர்ப்புக்கான வார்த்தைகள் அது தேவனால் வருகிறது கிடையாது. ஏனென்று சொன்னால் இப்போ உள்ளே வேலை செய்கிறவர் நம்மளை உணர்த்துகிறவராய் மட்டும்தான் இருக்கிறாரே ஒழிய நீதிமானாய் நாம் மாறி இருக்கிறோம் என்பதை நம்மளுக்கு உணர்த்துவதிலே அவர் ரொம்ப கவனமாய் இருக்கிறார். இன்னைக்கு இதை கொஞ்சம் நான் விவரித்து சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் உள்ளே வேலை செய்யக்கூடிய பரிசுத்த ஆவியானுடைய இந்த நிலைப்பாடுகளை நாம் சரியாய் பிரித்து பார்ப்போம் என்று சொன்னால் பிசாசுனுடைய சத்தத்தை நம்மளால் வேறு பிரிக்க முடியும். இல்லாவிட்டால் மனித சத்தங்களையும் நம்மளால் என்ன பண்ண முடியும், வேறுபிடிக்க முடியும். ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறதையும் நம்மளால் வேறுபிடிக்க முடியும். இந்த ஆவியானவர் கண்டித்து உணர்த்தும் பொழுது பொத்தம் பொதுவாய் செய்ய மாட்டார். கன்விக்ஷன் இஸ் ஆல்வேஸ் ஸ்பெசிஃபிக். இப்போ ஆவியானவரே நம்மளை ஒரு சில உணர்வுகளுக்குள்ளாய் வழி நடத்துறான்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு தீர்மானத்தில் நம்ம தப்பாய் செய்கிறோம், இல்லாவிட்டால் ஏதோ ஒரு இடத்திலே நாம் சரியாய் செயல்படவில்லை, கர்த்தர் உணர்த்தும் பொழுது அந்த இடத்தை மட்டும்தான் பேசி நம்மை அவர் பக்கமாய் இழுப்பதற்கு அந்த சத்தம் உதவி செய்யும். ஹல்லேலூயா. அது பேர் ஆவியானவர் உணர்த்துகிறது. இன்னொரு சத்தம் இருக்குது. அப்படி என்றால் இதுக்கப்புறம் கடவுளே உன் பக்கத்தில் வரமாட்டாரு, உனக்கும் கடவுளுக்கும் ஒரு பெரிய தூரம் உண்டாகிவிட்டது, இனிமேல் கர்த்தர் உனக்கு என்ன பண்ண மாட்டாரு, எந்த விதமான உதவிகளையுமே செய்ய மாட்டார். இப்படிலாம் ஒரு சத்தம் வந்ததுன்னா அது ஆக்கினை தீர்ப்பின் சத்தம், அது ஆவியானவர் கொடுக்கிற சத்தமே கிடையாது. ஏன்னா ஆவியானவர் நீதியை குறித்து தான் நம்மிடத்தில் என்ன பண்ணுகிறார், அதிகமாய் பேசுகிறார். சப்போஸ் நம்மகிட்ட ஏதாவது ஒரு பிஹேவியரல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, நாம் செய்ய வேண்டியதில் எங்கேயோ ஒரு சின்ன தவறுகள் இருக்கும் என்று சொன்னால் நாம் அவர் பக்கமாய் இன்னும் ஈர்க்கப்படும்படியாக நம்மளை உணர்த்துவார். எப்படி? இது ஒரு அப்பா அம்மா தன் பிள்ளை சீர்படுத்தப்படுவது எதற்கு என்று சொன்னால் அவன் தன்னுடைய பாசத்தின் வலைக்குள்ளாய் இன்னும் அதிகமாய் வர வேண்டும் என்பதற்காக அவனுக்கு உணர்த்தப்படுவதாய் இருக்குமே ஒழிய, ஆனால் வேற ஒரு ஆள் ஒரு பிள்ளையை பார்த்து தாய் தகப்பனை தவிர வேற யாராவது ஒருத்தர் குற்றப்படுத்தினார்கள் என்றால் அவனை குத்துயிரமாய் கொலையுரமாய் விடுவதற்காய் பேசுவார்கள். எப்படி?
இங்கிலீஷில் சொன்னால் த்ரோயிங் எ மேன் அண்டர் த பஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, ஆனால் அவனை பேசியே என்ன பண்ணுறதுன்னா பஸ்ஸு கீழே தூக்கி போட்டுறது. அப்படின்னா அவனுடைய லைஃபே சிதைக்கப்படும்படியாய் பேசப்படுவது. இது ஆவியானவருடைய வேலை கிடையாது. ஆவியானவர் நம்மளை உணர்த்துகிறார். எதற்கு? அவர் பக்கமாய் இன்னும் ஈர்க்கப்படும்படியாக. ஹல்லேலூயா. அப்ப ஆவியானவர் உணர்த்துகிறது எப்படின்னா, நம்ம லைஃப்ல இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை பேசுவார். ஆனால் ஆக்கினை தீர்ப்பு என்னவென்று சொன்னால், நம்முடைய அடையாளத்தை அழிக்கும்படியாய் பிசாசு பேசுவான். நம்முடைய அடையாளத்தை அழிக்கும்படியாக, நீ கர்த்தருடைய பிள்ளையா, கர்த்தர் உனக்கு உதவி செய்வாரா, கர்த்தர் உங்கூட இருப்பாரா, நீ இதுக்கப்புறமும் கர்த்தரிடத்துல இரக்கம் பெறுவாயா என்று அநேக கேள்விகளை நம்மகிட்ட என்ன பண்ணுவான், திட்டவட்டமாய் கேட்டு நம்மளை மனதை குழப்புகிறவனாய் இருப்பான். அதனால்தான் நம்ம ஆவியானவர் செய்யக்கூடிய உதவிகளை சரியாய் பகுத்து பார்க்க வேண்டிய அடையாள நாட்களில் இருக்கிறோம். நம்முடைய அடையாளத்தை அழிக்கும்படியாய் பேசினால் அது சத்துருனுடைய வேலை. ஏதோ ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை இருக்கிறது, அதை சீர்படுத்தும்படியாய் பேசினால் அது பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. ஹல்லேலூயா. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் அவரும் உணர்த்துகிறார். எதற்காக உணர்த்துகிறார்? நம்மளை குற்றம் பிடிப்பதற்காக அல்ல, நம்மளை சீர்படுத்துவதற்காக, நம்மளை என்ன பண்ணுவது, இன்னும் ஸ்திரப்படுத்துவதற்காக. நம்முடைய வாழ்க்கையிலே தெய்வீக திட்டங்கள் இன்னும் அதிகமாய் நிறைவேற்றப்படும்படியா. ஆனால் பிசாசு பேசினானா அவன் சகோதரனை குற்றம் பிடிப்பதற்காகவே பேசுகிறான். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வாசிப்பீங்கன்னா, அக்யூசர் ஆஃப் த பிரதரின், அவன் சகோதரர்களை குற்றம் பிடிக்கிறவனாகவே பேசுகிறான். அதனால்தான் உணர்த்தப்படும் பொழுது, நான் உங்களை ஏதாவது உணர்த்துகிறேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு வார்த்தைகளை சொல்லும் பொழுது, அது ஆவியானவர் இடத்திலிருந்து வந்துச்சுன்னா அது தேவன் பக்கமாய் அவர்களை இழுக்கும். ஆனால் அது மாம்சத்திலிருந்தோ இல்ல பிசாசுனுடைய வார்த்தைகளினால் ஏவப்பட்டிருந்தால் அது நம்மளுடைய வாழ்க்கையை சிதைக்கக்கூடியதாக இருக்கும். இரண்டாவதாக, இந்த கன்விக்ஷனும் இந்த கண்டம்னேஷனுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. அடுத்தது என்னவென்று சொன்னால், தேவன் உணர்த்தும் பொழுது நம்பிக்கை கொடுப்பதாகவே இருக்கும். தேவனும் உணர்த்துவார், கண்டிப்பார், உணர்த்துவார், எல்லாம் செய்யும் பொழுது நமக்குள்ளாய் நம்பிக்கை பிறக்கக்கூடிய விதத்தில் இருக்கும். கன்விக்ஷன் பிரிங்ஸ் ஹோப். என்னை கர்த்தர் உணர்த்தி நீ சீர்பட வேண்டும், நீ சரிப்பட வேண்டும், இந்த இடத்துல உன்னை மாற்றிக்கொள் என்று ஆவியானவர் சொல்லும் பொழுது எனக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கும். அப்படின்னா கர்த்தர் என்னை நேசிக்கிறார், அவர் என்னை சரிப்படுத்த விரும்புகிறார், ஏனென்றால் என்னுடைய பெரிய எதிர்கால திட்டத்திற்கு என்னை ஆயத்தப்படுத்துகிறார் என்ற ஒரு பெரிய நம்பிக்கை பிறக்கும். ஆனால் இதே விதத்தில் பிசாசானவன் நம்மளை காயப்படுத்தி நம்மளை ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாய் நடத்தும் பொழுது நம்பிக்கை இழக்கக்கூடிய நிலையிலே நாம் மாற்றப்படுவோம். நம்பிக்கை இழக்கக்கூடிய நிலையில மாற்றப்படுவோம். அதனால ஆவியானவரும் கண்டித்து உணர்த்துகிறார். இன்னொரு பக்கம் அதே மாதிரி பிசாசு என்ன பண்றான், வைராக்கியமாய் பேசுகிறான். ஆனா அவன் பேசி வர்ற ப்ராடக்ட் வேற, இவர் பேசி வர்ற ப்ராடக்ட் வேற. கரெக்டா? இன்னொன்னு, பரிசுத்த ஆவியானவர் பேசும் பொழுது நம்மளை மனம் திரும்புதலுக்கு நேராய் பலப்படுத்துகிறார். ஆனால் சத்ரு நம்மிடத்தில் பேசும் பொழுது நம்மளை சிதறடிக்கப்பட்ட நிலைக்கு நேராய் பேசுகிறான். என்னென்ன இங்கிலீஷ்ல சொன்னா ரிமோர்ஸ் என்று சொல்லுகிறோம். அவமானம், வெட்கம், ஒரு கலங்கடிக்கப்பட்ட நிலைக்கு பேசுகிறான். அப்ப ரெண்டு பேருமே சில வேளைகளில் நம்முடைய மனசாட்சியோடு ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஆனால் தேவ ஆவியானவர் ஒர்க் பண்ணுவது முற்றிலுமாய் வித்தியாசமாய் இருக்கும். ஹல்லேலூயா. அப்ப ஆவியானவர் என்ன செய்ய விரும்புகிறார்? அவர் நம்முடைய தனிப்பட்ட பகுதியை சீர்திருத்த பார்க்கிறார் ஒழிய நம்மளை அவருடைய பிள்ளையாய் பார்க்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய அடையாளத்தை அவர் அழிப்பதே கிடையாது. நாம் அவருடைய பிள்ளையாகிவிட்டோம், அவருடைய உடன் சுதந்திரவாளிகளாகிவிட்டோம், அவரோடு கூட உன்னதத்திலே உட்கார்ந்து இருக்கிறோம். இதெல்லாம் அவர் அழிப்பதே கிடையாது. ஆனால் பிசாசு பேசும் பொழுது நம்முடைய அடையாளங்களே என்ன பண்ணுவான், மொத்தமாய் அடிக்க அவன் முயற்சி செய்வான். அதனால தான் ஆவியானவர் பேசுவதற்கோ, பிசாசு இல்லாவிட்டால் உலக சத்தங்கள் இல்லாவிட்டால் மனித சத்தங்கள் பேசுவதற்கோ பெரிய வித்தியாசங்கள் இருக்கிறது. அதனால தான் இந்த கன்விக்ஷன் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்டை நான் சற்று உங்களுக்கு விளக்க முயற்சி செய்தேன். ஏன்னா கண்டித்து உணர்த்துவார்னு சொன்ன உடனே பாருங்க, நீங்கள் சரியில்லை, அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, அவர் சரியில்லை, இது சரியில்லை, இப்படின்னு பல காரியங்களை சரியில்லை என்று சொல்வதையே நாம் உணர்த்துகிற நிலை என்று பார்க்கிறோம். இல்லை, ஆவியானோர் உணர்த்துகிறதுக்கோ மாம்சம் இல்லாட்டால் பிசாசு பேசுகிறதுக்கோ பெரிய வித்தியாசம் இருக்கிறது. ஆனால் ஆவியானோர் பேசும் பொழுது நம்மை மனம் திரும்புதலுக்கு நேராக அழைக்கிறார். அதனால தான் சில வேளையில் பிரசங்கங்கள் பாருங்க கோமா பண்ற மாதிரி இருக்கும், ஆனால் நிறைய பேர் மனம் திரும்புவாங்க.
நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, மனம் திரும்புவாங்க. சில பேர் ரொம்ப வைராக்கியமா பேசுவாங்க, ஆனா யாருடைய இருதயத்திலோ அந்த ஒரு ஈர்ப்பு வராது தேவன் பக்கமா. ஏனென்று சொன்னால் அது தேவனிடத்திலிருந்து புறப்படும் பொழுது அது மன்னிப்புக்கு நேராய், அவருடைய கிருபைக்கு நேராய், அவருடைய இரக்கத்துக்கு நேராய் அது இழுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் சத்துருவிடத்திலிருந்து புறப்படும் பொழுது, இல்ல மாம்சத்திலிருந்து புறப்படும் பொழுது, மனிதர்களிடத்திலிருந்து புறப்படும் பொழுது அது ஆக்கினை தீர்ப்புக்கு நேராக என்ன பண்ணப்படுகிறது, அவைகள் தள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதனால இவைகளை ரொம்ப கவனமா என்ன பண்ணணும், நாம் கவனித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப இந்த பரிசுத்த ஆவியானுடைய உதவியை நாம் எப்படி தொடர்ந்து அதிகமாய் பெற்றுக்கொள்வது? பாருங்க, நம்முடைய ஆவியிலே, நம்முடைய மனசாட்சியிலே தேவன் செய்கிற உதவி என்பது மிகப்பெரிய உதவி, மிகப்பெரிய உதவி. ஏனென்றால் இந்த உதவி நம்முடைய எல்லா வெளியரங்கமான திட்டத்திற்கும் அடிப்படையாக இருக்கிறது. நம்முடைய எல்லா வெளியரங்கமான திட்டத்திற்கும் அடிப்படையாக இருக்கிறது. அதனால தான் இந்த ஆவியானவரோடு கூட நாம் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. Whenever the Holy Spirit is working within us, we have to engage, we have to cooperate with him. நாம் ஆவியானவரோடு என்ன பண்ண வேண்டியிருக்குது, அதிகமாய் ஒத்துழைக்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த ஒத்துழைப்பை எப்படி அதிகப்படுத்துவது என்று நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா நம்ம ஆவியானவர் நமக்குள்ளாய் நம்முடைய மனசாட்சியில் இடைப்படும் பொழுது அதை எப்படி அதிகப்படுத்துவது? ஒவ்வொரு நாளும் நம்மை ஆவியிலே புதுப்பித்துக் கொள்ளுகிறவர்களாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். You have to renew yourself every day in the Spirit of God. பாருங்க, ஆவியானவரை நான் ஒரு நாள் பெற்றுக்கொண்டேன். அன்றைக்கு கர்த்தர் என் மேலே இறங்கினார், பயங்கரமான வல்லமை, அக்கினியாய் இருந்தார் என்பது ஒரு கடந்த கால நிலைவாய் பேசி கொண்டிருந்தோம் என்று சொன்னால், இந்த பரிசுத்த ஆவியானவர் உள்ளே இருந்து நம்மளை மனசாட்சியிலே இடைப்படுகிற அந்த நிலைகள் குறைந்து போய்விடும். தொடர்ந்து நம்ம ஆவியானவரோடு செயல்படுகிறவர்களாய் நாம் மாற அழைக்கப்பட்டிருக்கிறோம். இரண்டாவது, நாம் ஆவியில் நடக்கிறவர்களாய் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இரண்டாவது என்னது? ஆவியிலே வாக் இன் த ஹோலி ஸ்பிரிட். அப்படின்னா ஆவியானவர் சொல்லுகிற ஒவ்வொரு திட்டத்திற்கும் நாம் கீழ்ப்படுகிறவர்களாய் மாற அழைக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி? அவர் ஒன்று சொல்லுவார், கேட்டேன், பரவாயில்ல, நல்லா சொன்னார் அப்படின்றது கிடையாது. அதை தாண்டி அதற்கு கீழ்ப்படுகிறவர்களாய் இருக்க நாம் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம். வாக் இன் த ஹோலி ஸ்பிரிட். முதலாவது, ஒவ்வொரு நாளும் நம்மை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, ஆவியானவருடைய வழி நடத்துதல்கள் நாம் என்ன பண்ண வேண்டும், தொடர்ந்து விட்டு கொடுக்க வேண்டும். மூன்றாவது, ஆவியானவருடைய வழி நடத்துதலை நாம் தொடர்ந்து கண்டுபிடிக்கிறவர்களாய் மாற வேண்டும். You have to learn the way of the Spirit. God's guiding hand, கர்த்தருடைய வழி நடத்துகிற கரம் எப்படி இருக்கிறது என்பதை என்ன பண்ணணும், கண்டுபிடித்து கொண்டே இருக்க வேண்டும். We have to continuously pursue. இதை தான் நாம் சொல்றோம் பாருங்க, prophetic journey என்று சொல்லுகிறோம். ஒரு தீர்க்க தரிசன பயணம். ஏதோ ஒரு நாள் நான் ஆவியில நிரம்பிட்டேன், இல்லவிட்டால் என்றைக்கோ ஒரு நாள் கர்த்தர் சொல்லிட்டார் என்றல்ல. நாம் தொடர்ந்து ஆவியானுடைய கரம் எங்கே நம்மளை வழி நடத்துகிறது என்பதை நாம் தொடர்ந்து தேடுகிறவர்களாய் மாறும் பொழுது இந்த ஆவியானுடைய உணர்த்துதல் அதிகமாய் நமக்குள்ளே என்ன பண்ணும், செயல்பட ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. அதிகமாய் செயல்பட அது ஆரம்பிக்கும். ஸோ த ஹோலி ஸ்பிரிட் ஒர்க், பரிசுத்த ஆவியான நம்முடைய மனசாட்சியோடு எப்படி வேலை செய்கிறார் என்பதை நான் சற்று மேலோட்டமாய் உங்களுக்கு காண்பித்தேன். இன்றைக்கு இதற்குள்ளாக இருக்கக்கூடிய சில உட்பிரிவுகளுக்குள்ளாய் உங்களை வழி நடத்தி கொண்டு போக விரும்புகிறேன். ஏன்னா இதெல்லாம் பொதுவாக நாம் சொல்லக்கூடிய நிலைகளாய் இருக்கலாம். நான் அதை தாண்டி ஒரு துல்லியமான பாதைகளுக்குள்ளாய் உங்களையும் என்னையும் இந்த ஆவியானவர் கொண்டு போக விரும்புகிறார். இப்போ ஆவியானவர் மனசாட்சியோடு எப்படி உதவி செய்கிறார் என்று சொன்னால், நம்முடைய ஆசைகளை தூண்டுகிறவராய் இருக்கிறார். ரொம்ப முக்கியமானது. The Spirit drives a man to a particular desire. ஆவியானவர் நம்மளை ஒரு விதமான ஆசைக்குள்ளாய் நம்மளை கொண்டு செல்லுகிறவராய் இருக்கிறார். இதான் மனசாட்சியிலே ஆவியானவர் நம்மளை உதவி செய்கிறது என்று சொல்லுகிறோம். அவன் சொல்லுவோம், திடீர்னு எனக்கு தெய்வீக திட்டம் ஒன்று இப்படி தோன்றினது அப்படின்னா, இப்போ ஆவியானவர் நம்ம மனசாட்சியோடு என்ன பண்ணி கொண்டிருக்கிறார், இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் என்ற அர்த்தம். ஏன் இப்படி செய்கிறார் என்பதை நான் சற்று விளக்க விரும்புகிறேன். A spirit cannot drive a man without a desire. ஒரு ஆசை இல்லாமல் ஆவியானவர் இவனை மனசாட்சியிலே இடைப்படுகிறவராய் மாற்ற முடியாது.
ஆவியானவர் ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய ஆசைகளின் அடிப்படையில் தான் அவனுடைய மனசாட்சியோடு ஆழமாய் வேலை செய்கிறவராய் இருக்கிறார். when a desire for change, ஒரு மனிதன் மாற்றத்துக்கு ஆசைப்படுவான் என்று சொன்னால் அவனுடைய ஆவியிலே தேவன் முதலாவது அவனோடு கூட இணைந்து அவனை திசைகளை மாற்றுகிறவராய் தேவன் இருக்கிறார். God gives a direction in our spirit. பாருங்க, பல நேரம் நம்ம சொல்லுவோம், கர்த்தருடைய அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் காத்திருந்தார்கள், இப்பொழுது நம்ம காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா ஏற்கனவே ஆவியானவர் என்ன பண்ணிட்டாரு, பூமியில் வந்துட்டாருன்னு சொல்லுவோம். கரெக்டு. நீங்கள் பிப்ளிக்கலாக பார்த்தாலும் அது ரொம்ப சரியாக இருக்கிறது. ஏன்னா அவர்கள் வருவதற்காய் காத்திருந்தார்கள், இப்பொழுது ஏற்கனவே ஆவியானவர் என்ன பண்ணிட்டாரு, வந்துட்டார். அந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசித்து நீங்கள் ஏற்றுக்கொண்டு நீங்கள் பலன் அடைந்து என்ன பண்ணலாம், நீங்கள் ஆவியானுடைய முழுமையை பெற்றுக்கொள்ளலாம். சரி, ஆனால் இன்னொரு பகுதியை நான் காண்பிக்க விரும்புகிறேன். இப்போ ஆவியானவர் வந்துட்ட பிறகு அவருடைய வழி நடத்துதலுக்காய் நாம் இப்பொழுது காத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்போ காத்திருக்கிறது ஜெபத்துக்கோ அப்போஸ்தலர்கள் காத்திருந்த ஜெபத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அவர்கள் ஆவியானவருக்காய் காத்திருந்தார்கள். இன்றைக்கு ஆவியானவர் நம்ம எந்த திசைகளிலே வழி நடத்துகிறார் என்பதற்காய் நாம் காத்து கொண்டிருக்கிறோம். நான் சொல்லுகிறேன் பாருங்க, ஒவ்வொரு ஊழியங்களும் ஒவ்வொரு வாழ்க்கையும் ஒவ்வொரு குடும்பமும் ஒரு பெரிய எழுப்புதலை காண வேண்டும் என்றால் இந்த ஆவியானுடைய திசைக்காய் நாம் காத்திருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆவியானவர் நம்ம ஆவியோடு கூட நம்முடைய மனசாட்சியோடு கூட ஆழமாய் நம்மளை வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். He gives a direction, he changes the direction, he restricts directions. ஒரு சில பாதைகளை அவர் தடுப்பார், ஒரு சில பாதைகளை தூண்டுவார், ஒரு சில பாதைகளிலே வழி நடத்துவார், ஒரு சில பாதைகளிலே நிப்பாட்டுகிறவராய் இருப்பார். இதெல்லாம் அவர் மனசாட்சியோடு கூட நம்முடைய வாழ்க்கையில ஆழமாய் வேலை செய்கிறவர். அதனால்தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாய் வேலை செய்கிறார் என்று சொன்னால் அதை ரொம்ப கவனமாய் பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். என்னோடு கூட லூக்கா 24 அதிகாரம் 49 வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 24:49. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்று சொன்னார். பாருங்க, உன்னதத்திலிருந்து ஒரு பலன் வர்ற வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும், காத்திருக்க வேண்டும். அப்படின்னா இந்த பலன் ஏதோ ஒரு பெரிய உதவியை உங்களுக்கு செய்ய போகிறது. ஹல்லேலூயா. It is going to, this power is a helping power. இந்த பலன் என்பது இதுக்கப்புறம் நீங்க எப்படியெல்லாம் இந்த பூமியில வேலை செய்ய போகிறீர்கள் என்பதை நிர்ணயிக்கிற பலனாய் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க விரும்புகிறார். இது அநேக வியாதிகளை சுகமாக்குற பலன் மட்டுமல்ல, இது உள்ளே இருந்து நம்மளை தேவ திட்டத்துக்கு நேராய் வழி நடத்தக்கூடிய பலனாய் தேவன் தர விரும்புகிறார். இன்னைக்கு இந்த பவர் மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம நிறைய இடத்துல பெரிய பெரிய கனிகளை வாழ்க்கையில பார்ப்போம், வாழ்க்கையில பார்ப்போம், ஊழியத்துல பார்ப்போம், குடும்பத்துல பார்ப்போம். இந்த பலன் குன்றி போனதுனால தான் நம்ம அநேக கனிகளை நம்மளால் எட்டி பறிக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறோம். The Holy Spirit is a great helper who wants to guide us in our desires. நம்முடைய ஆசைகள் ஊடாய் நம்முடைய மனசாட்சியின் மூலமாய் தெய்வீக திட்டங்களிலே நம்மளை வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். இது ஒரு பெரிய பலன் பாருங்க. இந்த பலன் ரொம்ப ரொம்ப அவசியமானது. அதனால்தான் ஒருவன் மாற்றத்தை விரும்புகிறான் என்று சொன்னால் அவனுக்குள்ளாக தேவன் அதிகமாய் இந்த பலனை ஊற்றுகிறவராய் இருப்பார். இன்னைக்கு நம்ம எல்லாரும் அதிகமாய் வெளியரங்கமான பலனை காட்டிலும் உள்ளான பலனுக்காய் நாம் ஆழமாய் செபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏன்னா இந்த பலன் எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குதோ அந்த அளவுக்கு நாம் தேவனுடைய உதவிகளை பூமியில் அனுபவிக்கிறவர்களாய் மாறுவோம். நீங்க கர்த்தர் நமக்கு கூட இருக்கிறார், கர்த்தர் நம்மை வழி நடத்துவார் என்றெல்லாம் சொல்லுகிறோம். ஆனால் அதை எவ்வளவு அனுபவித்திருக்கிறோம்? How far we have translated the word into manifestation. வார்த்தைகளை எந்த அளவுக்கு நாம் அனுபவங்களாய் மாற்றி இருக்கிறோம். அதை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நாம் மனசாட்சியிலே வேலை செய்கிற ஆவியானவருக்கு நாம் அதிகமாய் விட்டு கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் நம்மளை வழி நடத்தக்கூடியவராய் இருக்கிறார். அதனால தான் அப்போஸ்தலர்களை தேவன் எல்லா சூழ்நிலைகளையோ திட்டங்களோடு கூட அவர்களை வழி நடத்தி இருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேருக்கு மாற்றத்துக்காக அவங்க ஏங்குகிறது கிடையாது. நான் சொல்ல பாருங்க, நம்ம மாற்றத்துக்காக ஒரு சின்ன
ஆசை இருந்தாலே அதுவே ஆவியானவருடைய ஒரு முக்கியமான வழி நடத்துதல். ஹல்லேலூயா. நான் மாற வேண்டும், என் வாழ்க்கை மாறணும், என் சூழ்நிலை மாறணும், என்னுடைய பிரச்சனைகள் மாறணும், என்னுடைய ஊழியங்கள் மாறணும், என்னுடைய ஊழியத்தினுடைய தன்மைகள் மாற வேண்டும், என்னுடைய ஊழியத்தினுடைய நிலைகள் மாற வேண்டும், அது இன்னும் ஆழமாக அற்புதமாக அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற வேண்டும். என்றைக்கு இப்படிப்பட்ட மாற்றத்தை நம்புகிறீர்களோ, எதிர்பார்க்கிறீர்களோ, இப்பொழுது ஆவியானவர் உள்ளே வேலை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் அடையாளமாய் சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. இப்ப உள்ளே வேலை செய்கிறவர் மாற்றத்துக்கு நேராய் ஆசைகளை கொடுக்கிறார். இரண்டாவது, நம்மளை சாட்சிகளாய் மாற்றுகிறார். இதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான உதவி. பாருங்க, இதை குறித்து நான் சில நிமிடங்கள் பேச விரும்புகிறேன். ஏன்னா ஒரு சில பாயிண்ட் ரொம்ப அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். எப்படி நம்மளை ஆவியானவர் ஆசைகள் ஊடாக நம்முடைய மனசாட்சியிலே பலமாய் நம்மளை வழி நடத்துகிறார். இரண்டாவதாக, நம்மளை சாட்சிகளாய் மாற்ற விரும்புகிறார். பாருங்க, சாட்சிகள் என்பது ஏதோ கொஞ்ச நேரம் இயேசுவை பற்றி சொல்றதில்லை, அதை அனுபவித்து சொல்வது வேற. எப்படி இன்னைக்கு பெரிய பெரிய பலவீனங்கள் ஊழியங்களிலே சபைகளில் இருக்கிறதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால், நம்முடைய சாட்சிகள் அனுபவங்களாய் இல்லை. சாட்சிகள் இதற்காக தான் இயேசு அப்போஸ்தலர் 1:8 நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் பலன் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொன்னார். எப்படி சொன்னாரு? சாட்சிகளாய். ஏன்னா இந்த விட்னஸ்ன்றது ரொம்ப முக்கியம். சாட்சி என்பது அது வெளியரங்கமான ஒரு உந்துதலினால் வருவது கிடையாது. இன்றைக்கு அதை நான் உங்களுக்கு சில இடங்களிலே பிரித்து காண்பிக்க விரும்புகிறேன். சாட்சி என்றால் என்ன? முதலாவது, சாட்சி என்றால் என்ன என்று சொல்ல விரும்புகிறேன். யாராவது ஒருவர் நடந்த ஒரு காரியங்களை அவர்கள் சொல்லுவது சாட்சி. இது இப்படி நடந்துருச்சுன்னு ரிப்போர்ட் பண்ணாதுக்கு பேர் என்னது? ஒரு சாட்சி. கரெக்டா? அதனால தான் இன்றைக்கு நீங்கள் நீதித்துறைகளை போனீங்கன்னா எவ்வளோதான் நீங்கள் சொன்னீங்கன்னா கூட கடைசியில் யாராவது என்ன தேவைப்படுது? சாட்சி தேவைப்படுது. ஏன்னா இது நடந்திருக்குது என்பதற்கு நிச்சயமான ஆதாரங்கள் என்ன பண்ணப்பட வேண்டும்? அறிக்கை செய்யப்பட வேண்டும். இல்லாவிட்டால், மனிதர்கள் இல்லாவிட்டால் இந்த சூழ்நிலைகள் சாட்சிகளாய் மாற்றப்பட வேண்டும். அப்படிதான் நம்ம சில வேளை திருடர்கள், கொள்ளைக்காரர்கள், இல்லாவிட்டால் கொலை செய்கிறவர்கள்லாம் கண்டுபிடிக்கிறோம் பாருங்க. அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டு, இல்லாவிட்டால் அவங்களுடைய முடி, இவைகளெல்லாம் வச்சு என்ன பண்ணுறாங்க? ஒரு ஃபொரன்சிக் எவிடன்ஸ் எடுக்கிறாங்க. அப்போ சாட்சிகள் என்பது கண்டவைகளை நாம் அறிக்கை செய்கிறது. இன்னொன்று, நடக்கிற ஒன்றை நாம் திட்டவட்டமாய் பக்கத்திலிருந்து பார்ப்பது. நடக்கிற ஒன்றை திட்டவட்டமாய் பக்கத்திலிருந்து பார்ப்பது. ஏ க்ளோஸ் அப்சர்வர், அதுவும் சாட்சி தான். ஏ க்ளோஸ் அப்சர்வர். அதனால்தான் பல பிரச்சனைகள் நடக்கும் பொழுது பாருங்களேன், இதை கண்ணார கண்ட சாட்சிகளை எதையாவது இருக்கிறதா என்று கேட்பார்கள். கண்ணார கண்ட சாட்சிகள் அப்படின்னா ஒரு சம்பவத்தை நாம் பார்த்து அதை ரிப்போர்ட் பண்றது, இல்லாவிட்டால் அதை தொடர்ந்து கவனமாய் நாம் பார்த்தோம் என்று சொல்லி நம்மளையே ஒரு சாட்சியாய் மாற்றுவது. மூன்றாவது என்னவென்று சொன்னால், someone who looks at something when it was happening. அது தூரத்திலிருந்து பார்ப்பது மட்டுமல்ல, அந்த சம்பவம் நடக்கும் பொழுது அவர்களும் அதோடு கூட இருந்திருப்பது, அவர்களும் சாட்சிகளாய் மாறுகிறார்கள். அப்ப தேவன் ஒவ்வொரு மனிதனையும் சாட்சியாய் மாற்றுவதில் ரொம்ப கவனமாய் இருக்கிறார். இதுல ரொம்ப கவனமா இருக்கிறாரு, சாட்சியாய் மாற்றுவதில். ஏனென்றால் இந்த சாட்சிகள் மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால், இல்ல சாட்சிகள் எழுப்பப்பட வேண்டும் என்று சொன்னால், அது ஆவியானவர் நம்முடைய ஆவியிலே, நம்முடைய மனசாட்சியிலே கொடுக்கக்கூடிய ஊழியத்தின் மூலமாக தான் சாட்சிகள் உருவாகும். சாட்சிகள் என்ன பண்ணும்? உருவாகும். இப்ப பாருங்க, நீங்க கொல்கத்தாவில் நடந்ததை நம்ம வேதாகமத்தை விசுவாசிக்கிறதுனால நாம் இதை ஏற்றுக்கொள்கிறோம். ஏன்னா இதை நம்ம பக்கத்துல போய் இருந்தா என்ன பண்ணல, பார்க்கல. இல்லாவிட்டால் வரலாற்று கூற்றுகள் சொல்லுகிறதை நாம் கவனமாய் பார்ப்பதனால ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் இதெல்லாம் தாண்டி நம்முடைய இருதயத்திலே ஆவியானவர் இவைகளெல்லாம் உண்மைகள், இவைகளெல்லாம் நிறைவேற்றப்பட்டது. இயேசு மரித்தார், பாதாளம் சென்றார், அங்கு போய் அநேகரை விடுதலையாக்கினார், பின்பு பரமேறினார், பிதாவுடைய வலது பார்சத்திலே போய் உட்கார்ந்திருக்கிறார் என்ற காரியங்களெல்லாம் நாம் நம்புவதற்கு, நாம் சாட்சிகளாய் மாறுவதற்கு உள்ளே ஆவியானவர் நம்மளை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். It's a greatest work of the Holy Spirit. It's a greatest work of the Holy Spirit. இதுல ஒரு சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். பாருங்க, ஒருவன் ரட்சிக்கப்பட்ட உடனே அவன் சாட்சியாய் மாறுவது கிடையாது. அவன் ரட்சிக்கப்பட்டான் என்பதுக்கு சாட்சியாய் மாறுறான், அவ்வளவுதான்.
ரட்சிக்கப்பட்ட உடனே அவன் என்ன பண்ண முடியாது, அவன் சாட்சியாய் மாறுறதில்லை. இன்னொன்று, பரிசுத்த ஆவியானவர் அவன்கிட்ட வந்தனார்ன்றதுனால அவனும் சாட்சியாய் மாறுவது கிடையாது. ஏன்னா அப்போஸ்தலர்கள் மேல் ஆவியானவர் தேவன் இயேசு கிறிஸ்து அவர்கள் மேல் ஊதி அவர்கள் ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் அதற்கு பின்பும் நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள், அங்கே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஊற்றப்படுவார், அப்பொழுதுதான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சாட்சிகளாய் மாறுவீர்கள். அப்படின்னா சாட்சியாய் மாறுவது என்பது ஒரு மாபெரும் திட்டம். ஏன்னா மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவுக்கு பிரதிநிதிகளாய் நீங்கள் இந்த பூமியிலே நிற்பது. ஆமென். மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவுக்கு நீங்கள் பிரதிநிதிகளாய் நிற்பது, இதெல்லாம் மனசாட்சியில அது ஆழமாய் பதியப்பட்டு அது வேரூன்றி நிற்கவில்லை என்று சொன்னால் இவர்கள் சாட்சிகளாய் எழும்ப முடியாது. என்ன எழும்ப முடியாது? சாட்சிகளாய் எழும்ப முடியாது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன உதவிகளை செய்கிறார் என்று சொன்னால் நம்மளை சாட்சிகளாய் மாற்ற உதவி செய்து கொண்டிருக்கிறார். ஏதோ எதுக்காக உதவி செய்கிறாரு? சாட்சிகளாய். இப்ப நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு ஆவியானவர் கொடுக்கக்கூடிய அந்த உதவியை பெற்று நமக்குள்ளே சாட்சிகள் உண்டாகிறதோ அதே அப்ப அப்போஸ்தலர்களை போல எழும்பி நின்று பிரம்மாண்டமான ஊழியங்களை நிறைவேற்றுவோம். அதனால அவங்க சொல்றாங்க, நாங்க இப்ப இயேசுவை நேசிக்கிறோம், அன்பு கூறுகிறோம், அதை நாங்கள் சொல்ல வேண்டுமா, இல்லை மனிதர்களுக்கு நாங்கள் பயப்பட வேண்டுமா? எப்படி? இப்போ மனசாட்சியில் அவ்வளோ ஒரு பெரிய சாட்சியை ஆவியானவர் வைக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில் ஊழியங்களில் கூட இந்த ஆவியானவருடைய சாட்சி அதிகமாய் வந்து விட்டது என்று சொன்னால் நம்முடைய வெளியரங்கமான நிலைகளிலே பெரிய பெரிய மாற்றங்களை பார்ப்போம். ஹல்லேலூயா. நிறைய இடங்களில் நமக்கு அந்த ஒரு சாட்சி நிலைகள் உருவாக்கப்படாததுனால நாம் பெரிய பெரிய மாற்றங்களை என்ன பண்ண முடியவில்லை, பூமியிலே பார்க்க முடியாதவர்களாய் இருக்கிறோம். அப்ப இயேசு இந்த பரிசுத்த ஆவியானவரை கொடுத்ததினால் நமக்கு என்ன உண்டாகிறது என்று சொன்னால் அவரை குறித்து பூமியிலே பலத்த சாட்சிகளாய் நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம். எப்படி மாறுறோம்? பலத்த சாட்சிகளாய் மாறுகிறோம். மூன்றாவதாக, ஆவியானவர் உள்ளே வந்து மனசாட்சியில் உதவி செய்கிறதுனால் ஏற்படக்கூடிய அடுத்த மூன்றாவது காரியம் என்னவென்று சொன்னால் நமக்கு மறுக்க முடியாத அனுபவங்களை கொடுக்கிறார். He gives us encounters. He gives us encounters. முதலாவது, நம்மளுக்கு உணர்வுகளை கொடுத்து நம்மளை திட்டவட்டமாக தேவனுடைய பாதையிலே மனசாட்சியின் மூலமாய் நடத்துகிறார். இரண்டாவது, நம்மளை சாட்சிகளாய், உயிருள்ள ஜீவ சாட்சிகளாய் மாற்றுகிறார். மூன்றாவது, நம்மளுக்கு மறுக்க முடியாத அனுபவங்களை கொடுக்கிறவராய் இருக்கிறார். என்ன அனுபவங்கள்? மறுக்க முடியாத அனுபவங்களை கொடுக்கிறார். இட் இஸ் நாட் பாசிபிள் டு பி a witness without an encounter. ஒரு அனுபவம் இல்லாமல் ஒரு மனிதன் சாட்சியாவே என்ன பண்ண முடியாது, மாற முடியாது. அனுபவம் இல்லாமல் என்ன பண்ண முடியாது, சாட்சியாய் மாற முடியாது. அதனால தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வந்து நம்மளை தெய்வீக அந்த திட்டங்கள், தீர்மானங்கள், நோக்கங்களுக்கு நம்மளை சாட்சிகளாய் மாற்றுகிறார். என்கவுண்டர்ஸ் ஆர் பை த எனேபிள்மெண்ட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவர் வந்து நம்ம ஆவியோடு மனசாட்சியோடு என்ன பண்ணுகிறார், நம்மளை சாட்சிகளாய் மாற்ற அனுபவங்களை கொடுக்கிறவராய் இருக்கிறார். இந்த அனுபவங்கள்லாம் நம்மளுக்கு பெருசாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, வெளியரங்கமான ஊழியத்தெல்லாம் நம்ம ரொம்ப சுலபமாய் செய்வோம். பிசாசை ஈஸியாக துரத்துவோம். வியாதிகளை பார்த்து நாம் விசுவாசத்தோடு பேசுவோம். ஹல்லேலூயா. பிரச்சனைகளை நாம் தைரியமாய் எதிர்கொள்வோம். ஏனென்றால் இந்த அனுபவங்கள் நம்மளை வேரூன்றி நிற்க உதவி செய்யும். என்கவுண்டர்ஸ் will help us to get more closer to God. அனுபவங்கள் தேவனோடு கூட நம்மளை நெருங்கி வர உதவி செய்யக்கூடியவைகளாய் இருக்கிறது. பாருங்க, 3 காரியங்களை மனசாட்சியிலே தேவன் ஆழமாய் செய்ய விரும்புகிறார். முதலாவது, நம்முடைய ஆசைகளை, டிசையர்ஸை கைட் பண்ண விரும்புகிறார். இரண்டாவது, நம்மளை சாட்சிகளை கொண்டு வர விரும்புகிறார், நம்மளை சாட்சிகளாய் மாற்ற விரும்புகிறார். மூன்றாவது, நமக்கு அனுபவங்கள், மறுக்க முடியாத அனுபவங்களை தர தேவ ஆவியானவர் வந்திருக்கிறார். நம்முடைய உள்ளான ஆவியில ஒரு பெரிய அனுபவம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்படி ஒரு உதாரணம் சொல்றேன். கர்த்தர் என் தேவைகள் எல்லாம் நிச்சயமாய் சந்திப்பார் என்ற ஒரு அனுபவம் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. வெளியரங்கமாய் இருக்கிற எந்த பிரச்சனையும் நீங்க என்ன பார்த்து என்ன பண்ண மாட்டீங்க, பயப்படவே மாட்டீங்க. கர்த்தர் என் கூட இருக்கார் பிரதர், எது இருந்தாலும் பரவாயில்ல, தேவன் என்னை வழி நடத்துவார்.
நீங்கள் நிறைய வேலை மிஷினரிகளோட வாழ்க்கையை போய் படித்து பார்த்தீங்கன்னா அவர்கள் சில அனுமதிக்கப்படாத இடத்துக்குள்ளெல்லாம் போவாங்க. எப்படி போகிறாங்கன்னா, உள்ளே ஒரு அனுபவம் இருக்குது, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ போகிற இடத்துல நான் உன் கூட இருக்கிறேன் என்ற அந்த அனுபவத்தை அவர்கள் ஆழமாய் அனுபவித்ததுனால அவர்கள் தைரியமாய் புறப்பட்டு செல்கிறார்கள். சில பேர்லாம் நாடு விட்டு நாடு வந்து, கண்டம் விட்டு கண்டம் வந்து, இன்றைக்காவது நம்ம ஒரு ஊர் டு ஒரு ஊர் போகும்பொழுது ஏர்போர்ட்டில் ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறோம் கரெக்டாக. அப்புறம் அங்கே ஏர்போர்ட்டில் ஒரு காஃபி கொடுக்குறப்போ ஒரு ஃபோட்டோ போடுவோம், அப்புறம் இறங்கினோன்னு ஒரு ஃபோட்டோ, ஃப்ளைட்டில் போகிறப்போ ஒரு ஃபோட்டோ. அதனால் நம்ம எங்கே போகிறோன்றது என்ன பண்ணப்படுது, அட்லீஸ்ட்டு பதிவு செய்யப்படுகிறது. அதனால் யாராவது ஒருத்தர் எங்கே போனாங்கன்னா தெரியுது. ஆனால் நீங்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு மிஷினரிகளாய் கடந்து போனீங்கன்னா நீங்கள் அநேக வேலைகளில் கப்பலில் தான் பிரயாணம் செய்யணும். அந்த கப்பல் எப்போ போய் சேரப்போது, இது நடுவழியில் எங்கேயாவது காற்றுல ஏதாவது அடிபட்டு எல்லாரும் இறந்துட்டாங்களான்னு கூட தெரியாது. நீங்கள் லெட்டர்லாம் போட்டிங்கன்னா அது பல வாரங்கள் கழித்து போய் சேருகிறது. ஆனால் அப்படியெல்லாம் மிஷினரிகள் டிராவல் பண்ணாங்க. ஏனென்றால் அவருடைய ஆவியிலே ஒரு பெரிய அனுபவம் இருந்தது. உலகத்தை ஜெயித்தவர் என்னோடு இருக்கிறார் என்ற அந்த அனுபவத்தில் அவர்கள் பிரயாணம் செய்தார்கள். இன்றைக்கும் ஆவியானவர் சொல்லுகிறார், உன் மனசாட்சியிலே நான் உனக்கு உதவி செய்கிறவராய் தேவன் வந்திருக்கிறான். இன்னைக்கு நிறைய வேலைகளில் நம்ம ஏன் தளர்ந்து போகிறோம், பலவீனம் அடைகிறோம், சோர்ந்து போகிறோம்னா இந்த என்கவுண்டர்லாம் நம்முடைய ஆவியில இல்லை, நம்முடைய மனசாட்சியிலே அவைகள் ஆழமாய் வேலை செய்ய மாட்டுது. நம்ம வெளியரங்கமான பல கோணங்களை மட்டும்தான் நம்ம வகுத்து பார்க்கிறவர்களாய் இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் நம்ம நிறைய பிரசங்கங்களை அழகான ஜோடிப்புகளாய் கோர்வைகளாய் கேட்டு பழகிட்டோம் ஒழிய ஆவியானவர் நம் ஆவியிலே கொடுக்கக்கூடிய அனுபவங்களை இன்னும் ஆழமாய் பெறாதவர்களாய் இருக்கிறோம். If God has put something as a divine encounter, then you can encounter any problem of this world. Hallelujah. ஆவியானவர் நம்முடைய ஆவியிலே உதவி செய்கிறவராய் இருக்கிறார். என்ன செய்ய விரும்புகிறார்? உதவி செய்ய விரும்புகிறார். சாதாரண உதவிகள் கிடையாது. இதெல்லாம் நீங்க தேடினாலும் கிடைக்காது, காசு கொடுத்தாலும் வாங்க முடியாது. அநேக வேளையில பரிசுத்த ஆவியானவரை மக்கள் சரியாய் புரிந்து கொள்வது கிடையாது. இதெல்லாம் ஒரு மனிதனோடு கூட ஆவியிலே தேவன் அவனுக்கு இடைப்படுகிறது, சாட்சியாய் மாற்றுகிறார் என்று சொன்னால் அவங்க எங்க போய் எழும்பி நின்னாலும் அந்த சாட்சியின் மூலமாய் மக்கள் மாற்றப்படுவார்கள். நீங்க நிறைய சுகமளிக்கிற ஊழியத்தை செய்கிறவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர்கள் ஒரு பெரிய சுகத்தை அனுபவித்திருப்பார்கள். அந்த சாட்சியை எடுத்துட்டு போய் உலகம் முழுவதும் அநேகம் பேரை சுகமாக்கி இருப்பார்கள். ஹல்லேலூயா. ஏன்னா விட்னஸிங் இஸ் such a powerful one. அப்போ ஆவியானவர் நம்மளுக்கு எப்படியெல்லாம் உதவி செய்கிறார், ஆவியில உதவி செய்கிறார் என்று சொன்னேன். இன்றைக்கு இந்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறதுனால, ஆவியில நம்முடைய மனசாட்சியில உதவி செய்கிறதுனால எப்படிப்பட்ட அனுபவங்கள்லாம் நமக்கு கிடைக்க போகிறது என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். When the Holy Spirit start helping us in our consciousness, what will be the blessings? என்னென்ன ஆசீர்வாதங்களை எல்லாம் நாம் அனுபவிக்க முடியும்? முதலாவது நமக்கு தெய்வீக ஆலோசனைகள் கிடைக்கும். ஹல்லேலூயா. முதலாவது நமக்கு என்ன கிடைக்கும்? தெய்வீக ஆலோசனைகள். We will have an access to the thoughts and the minds and the will of God. நாம் தேவனுடைய சித்தத்துக்கும் தேவனுடைய நினைவுகளுக்கும் தேவனுடைய விருப்பங்களுக்கும் நாம் அனுபவிக்கிறவர்களாய் மாறிவிடுவோம். அதை 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 பெற்றுக்கொண்டு அதை உணர்வு பூர்வமாய் அங்கீகரிக்கிறவர்களாய் நாம் மாறிவிடுவோம். We will have the counsels of God. We will have the counsel. தேவனுடைய ஆலோசனை கிடைக்கிறவர்களாய் மாறிவிடுவோம். இன்னைக்கு நம்ம நிறைய பிரச்சனைகள் எங்கிருந்து என்று சொன்னால் நமக்கு ஆலோசனை இல்லாதான் பிரச்சனை. நிறைய பேர் சொல்லுவாங்க பணம் பிரச்சனை. ஒரே ஒரு ஆலோசனை மட்டும் கர்த்தர் கொடுத்தாருன்னா பண பிரச்சனை என்ன ஆயிடும்? சால்வ் ஆயிடும். ஒரே ஒரு ஆலோசனை கொடுத்தா ஊழியத்தினுடைய பல நிலைகள் மாற்றப்பட்டு விடும். இன்னைக்கு பிரச்சனை என்பது நம்ம வெளியரங்கமான காரியங்களை தான் என்ன பண்றோம், நாம் பார்த்து கொண்டிருக்கோம். இது பிரச்சனை, அது பிரச்சனை, இது பிரச்சனை. ஆனால் ஆவியானவர் நமக்கு உதவி செய்யும் பொழுது, நம்முடைய மனசாட்சியிலே உதவி செய்ய ஆரம்பிக்கும் பொழுது நாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு முதல் ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால் நாம் ஆலோசனைகளை பெறுகிறவர்களாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இது ஒரு அற்புதமான வேத பகுதி. ஆவியானவருடைய செயல்பாடுகளை விவரிக்கக்கூடிய வசனம். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இதை நீங்க கொஞ்சம் நின்று கவனமா வாசித்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும். நீங்க பாருங்க, ஞானத்தையும் உணர்வும்.
அப்படின்னா என்ன அர்த்தம்? ஞானம் எங்க இருக்குது? காணப்பட முடியாத நிலையில் இருக்குது. உணர்வுகள், உள் உணர்வுகளும் என்ன இருக்குது? காணப்பட முடியாத நிலையில் இருக்குது. அப்ப ஆவியானவர் எங்க வேலை செய்கிறாரு? காணப்படாத நிலையிலே முதலாவது வேலை செய்கிறவராய் இருக்கிறார். அதுதான் நான் சொல்றேன் பாருங்க. இப்ப ஆலோசனை என்பது எங்கேயோ இருந்து வர்றதில்ல, உள்ளே இருக்கிற ஆவியானவர் நமக்கு ஆலோசனையை கொண்டு வருகிறவராய் மாறுகிறார். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. ஆலோசனையும் பலனையும். அடுத்தது என்னது? ஞானத்தை கொடுக்கிறாரு, உணர்வை கொடுக்கிறார். அடுத்தது என்ன கொடுக்கிறாரு? ஆலோசனை கொடுக்கிறாரு, பலனை கொடுக்கிறார். உள்ள ஒரு பலனை கொடுக்கிறார், அருளும் ஆவியும். அடுத்தது என்னது? அறிவையும். அடுத்தது என்னது? நீங்க இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இது எதுவுமே வெளியில செயல்படுற மாதிரியே இருக்காது. வெளியில செயல்படுற மாதிரியே இருக்காது. பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இது எங்க இருக்குது? இதுவும் உள்ளதான் இருக்குது. The important work of the Holy Spirit is inside. Hallelujah. உள்ளே வேலை செய்வதுதான் ஆவியானுடைய மிகப்பெரிய நோக்கமாய் வைத்திருக்கிறார். என்னென்ன சொல்றார் பாருங்க, நம்ம புரிஞ்சு கொள்ற மாதிரி சொல்ற பாருங்க. ஞானம், ஓகே. அடுத்தது ஆலோசனை, மூன்றாவது என்னது? அறிவு. இது மூணுமே நம்முடைய ஆலோசனை மண்டலங்களிலே வேலை செய்யக்கூடியவைகள். கரெக்டா? These three important thing. இப்ப உணர்வையும் நீங்க பலனையும் கூட இது வெளியில இருக்கிறதுன்னு சொல்லிடலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஆவியானவர் முதலாவது உள் உணர்வு, உள் பலன். அதனால இந்த எல்லா பகுதிகளையும் நீங்க கொஞ்சம் ஒருங்கிணைத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் it is a inner working of the Holy Spirit. Hallelujah. உள்ளே ஞானத்தையும், உள்ளே உணர்வையும், உள்ளே ஆலோசனையும், உள்ளே பலனையும், உள்ளே அறிவையும், எல்லாமே ஃபர்ஸ்ட் எங்க நடக்குது? நமக்குள்ள வந்துட்ட பிறகு நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறவராய், அறிவை கொடுக்கிறவராய், நமக்கு பெரிய தெய்வீக திட்டங்களை வழி நடத்துகிறவராய், நம்மோடு கூட இணைந்து வேலை செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப ஆலோசனை மூன்று நிலைகளிலே நமக்கு அடையாளங்களாய் மாற்றப்படுகிறது. ஸோ இந்த டீச்சிங்கை நீங்கள் கொஞ்சம் கவனமாய் பார்க்க வேண்டும். நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, ஆவியானவர் நம்ம மனசாட்சியோடு வேலை செய்யும் பொழுது மூன்று காரியங்கள் நடக்கிறது. என்னென்ன சொன்ன? நம்மளுக்கு முதலாவது ஆசையை கொடுக்கிறார், இரண்டாவது சாட்சியாக மாற்றுகிறார், மூன்றாவது என்ன பண்றாரு? அனுபவங்களை கொடுக்கிறார். அப்ப ஆலோசனை கொடுக்கும் பொழுதும் இந்த மூன்று வழிகளிலே நாம் அனுபவிக்கிறவர்களாய் மாறுவோம். ஆலோசனை வர்றப்ப எப்படி இருக்கும்? திடீர்னு அது ஒரு அனுபவமாக இருக்கும். ஒரு உள்ளான அனுபவத்திலிருந்து வரலாம், இல்லாவிட்டால் சாட்சியிலிருந்து வரலாம். கன்ஃபர்ம்டு விட்னஸிங் கான்ஃபிடன்ஸ். இது நிச்சயமா இப்படிதான் என்று ஒரு உணர்வு பட நாம் உணர்த்தப்படக்கூடிய நிலையில் வரலாம். இல்லாவிட்டால் ஒரு ஆசையாய் அவைகள் வரலாம், ஒரு ஆசையாய் வரலாம். பாருங்க, ஆவியானவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். அந்த ஆலோசனைகள் ஆசைகளாய் இருக்கலாம், சாட்சிகளாய் இருக்கலாம், இல்லை அனுபவங்களாய் இருக்கலாம். வெளியரங்கமான அனுபவத்தை இன்னும் நான் பேசல, இது உள்ளான அனுபவங்களை குறித்து பேசப்படுகிறது. He gives us counsel. இன்றைக்கு நமக்கு அதிகமான தேவை என்னவென்று சொன்னால் தேவனுடைய ஆலோசனை. தேவனுடைய ஆலோசனை, அவருடைய ஆலோசனை நிலை நிற்கும். தேவனுடைய ஆலோசனை பூமியில் என்ன பண்ணும்? நிலை நிற்கும். The only thing that cannot be overcome by any force on this world is God's counsel. தேவனுடைய ஆலோசனையை ஜெயிப்பதற்கு ஒரு சக்தியுமே பூமியில் கிடையாது. ஆனால் அந்த ஆலோசனை பெறுவதற்காக ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். ஆனால் தான் பல மணி நேரம் தேவனிடத்தில் காத்திருப்பது நமக்கு பெரிய ஆரோக்கியமான செயல். ஹல்லேலூயா. ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் கேட்ட உடனே கர்த்தர் கொடுத்துட்டாரு, ரொம்ப சந்தோஷம். அது உலக பொருட்கள்லாம் ஈஸியாக கூட கர்த்தர்ட்ட இருந்து வாங்கிடலாம். ஆனால் ஆலோசனை வாங்குவது அது நிச்சயமாய் ஒரு பெரிய உறவிலே ஏற்படக்கூடியவைகள். ஹல்லேலூயா. அது உறவிலே ஏற்படக்கூடியவைகள். இரண்டாவது, he gives us, he imparts wisdom. முதலாவது ஆலோசனை கொடுக்கிறார், இரண்டாவது நமக்கு ஞானத்தை கொடுக்கிறார். இரண்டாவது என்ன கொடுக்கிறாரு? ஞானத்தை கொடுக்கிறார். இப்ப ஞானம் என்பது என்னவென்று சொன்னால் அறிவை செயல்பட வைக்கிறார். அறிவை என்ன பண்ணுகிறார்? செயல்பட வைக்கிறார். அறிவு இருக்கலாம், ஆனா அந்த அறிவை சரியாய் செயல்படுத்துவதற்கு பேர் தான் என்னது? ஞானம். தேவன் ஞானத்தை கொடுக்கிறவர். என்னோடு கூட தானியேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. Daniel chapter 2 and verse 21. தானியேல் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும்
அறிவாளிகளுக்கு என்ன பண்றாரு? அறிவையும் கொடுக்கிறவர். These things are not easy to acquire. இவைகளெல்லாம் சுலபமாய் பெற்றுக்கொள்ள முடியாது. இவைகளெல்லாம் தேவனிடத்திலிருந்து பெறுகிறவைகள். இன்னைக்கு நாம் பார்க்கிற உலக ஞானம் எல்லாம் பாருங்களேன், அநேக வேளைகளில் படும் தோல்விகளை ஏற்படுத்துகிறது. என்ன தோல்விகளை ஏற்படுத்துகிறது? படும் தோல்விகளை ஏற்படுத்துகிறது. பெரிய பெரிய விஞ்ஞானிகள்லாம் அவங்க நிறைய விஷயத்தை செய்கிறார்கள், ஆனால் பல தோல்விகளுக்கு அப்புறம் தான் அதை வெற்றிகளாய் மாற்றுகிறார்கள். ஒரு ஆய்வு கூடங்களும் பாருங்க, பல மில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் செலவு பண்றாங்க. ஒரு மருந்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான பிரச்சனைகளை சந்தித்து பின்புதான் ஒரு தீர்மானத்துக்கு வருகிறார்கள். இதில் பல மிருக உயிரினங்கள் கொல்லப்படுகிறது, ஈவன் மனித உயிரினங்கள் கூட கொல்லப்படலாம், நம்மளுக்கு தெரியல. பட் தே கோ த்ரூ லாட் ஆஃப் சயின்டிபிக் திங்ஸ். அப்புறம் சொல்லுவாங்க நாங்கள் அறிவாளிகள் என்று. ஆனால் தேவனுடைய ஞானம் ஒரே ஒரு வார்த்தை இந்த உலகத்தில் இருக்க அநேக பிரச்சனைகளை அது தீர்க்கக்கூடிய ஞானமாய் இருக்கிறது. உலக ஞானம் இருக்குது, ஆனா அது தேவ ஞானத்துக்கு என்ன பண்ணாது? அது ஈக்குவலா வராது. தானியேல் இந்த உலக ஞானம் இருக்கிற மக்கள் மத்தியிலே தேவ ஞானத்தை பெற்று அசைவை கொண்டு வந்தவன். இவங்களால சொல்ல முடியாத தரிசனங்கள் எல்லாம் சரியாய் சொல்லி அதற்கு நேர்த்தியான அர்த்தங்களையும் சொல்லி தேசங்களை காப்பாற்றினவன். ஹல்லேலூயா. ஆனாதான் வேதம் சொல்லுது பாருங்க, he imparts wisdom. எப்படி அறிவை செயல்படுத்த வேண்டும் என்ற ஆற்றலை தேவன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். இதெல்லாம் ஆவியானவர் நமக்குள்ளாய் வேலை செய்யும் பொழுதுதான் இவைகள்லாம் நிரந்தர மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. நிரந்தர மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. அதனால்தான் ஆவியானவர் நம்முடைய ஆவியில் இடைப்படுவது என்பது நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். இரண்டாவது, அறிவை செயல்படுத்தக்கூடிய பலனையும் கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்க. நீங்க பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகம் பெற்று எதை அறிந்திருக்கிறீங்க? சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். You will have access to many wisdoms of God. இந்த உள்ளே இருக்கிற ஆவியானவர் பாருங்க, அநேக தெளிவுகளை நம்மளுக்கு கொண்டு வருகிறவராய் இருப்பார். ஆனால் ஆவியானவரோடு அதிகமாய் பழகினவர்கள் பெரிய தெளிவோடு வாழுவார்கள். இன்னைக்கு திருச்சபைகள் எல்லாம் இதை ரொம்ப ஆழமாய் மையப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு திருச்சபைகள் ஆவியானவர் பயங்கரமா வேலை செய்கிறார்னா அதுக்கு ஒரு பெரிய அடையாளம் என்னன்னா, அவர்கள் ரொம்ப தெளிவா இருப்பாங்க. இன்னைக்கு நம்ம அபிஷேகத்தை எப்படி அளவு போடுறோம்னா, பேய் ஓடுறது எப்படி, இல்லாவிட்டால் சுகமளிக்கிறத வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு ஆவிக்குரிய நிலைகளை நாம் கணக்கிடுகிறோம். அது ஒன்றும் தப்பு கிடையாது, ஆனால் அது முழுமையானதும் கிடையாது. எப்படி? தப்பும் கிடையாது, ஆனால் அது முழுசும் கரெக்டும் கிடையாது. எதை வச்சு சொல்லலாம்னா, ஒருத்தருக்குள்ள ஆவியானவர் ஆழமாக வேலை செய்கிறார்னா சகலத்தையும் அறிந்த தெளிவுள்ளவனாக இருப்பான். he will have clarity of life. இன்னைக்கு ஆவியானவர் ஒவ்வொருத்தரையும் எப்படி மாற்ற விரும்புகிறார் என்றால், இவர்களை இந்த பூமியிலே ஞானத்தின் இருப்பிடமாய் தேவன் மாற்ற விரும்புகிறார். நம்மகிட்ட வந்து பேசினாவே எல்லா மக்களுக்கும் ஒரு பெரிய தெளிவு கிடைக்க தேவன் விரும்புகிறார். ஆனால் பிரச்சனை என்னன்னா, ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்ற நிறைய பேருக்குள்ள அவங்களே தெளிவு இல்லாமல் இருக்கிறது சபைக்கு ஒரு கிடைத்த ஒரு பெரிய சவாலாய் மாறிவிட்டது. சபை தெளிவை கொடுக்க அழைக்கப்பட்டிருக்குது. யூ வில் நோ ஆல் திங்ஸ். தேவன் ஞானத்தை கொடுத்து, அறிவை கொடுத்து, ஆக்கப்பூர்வமான திட்டங்களை கொடுத்து அநேக காரியங்களை மக்களுக்குள்ளாய் வெளிப்படுத்துகிறவராய் ஆவியானவர் இருக்கிறார். இன்னைக்கு நம்ம ஆவியானவர் என் கூட இருக்கிறான்றோமே, அதனுடைய ஒரு சின்ன அடையாளமாவது என்ன பண்ணணும்? வெளியில தெரியணும். நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன் பாருங்க, ஒரு பெண் கர்ப்பம் ஆயிட்டான்னா ஒரு 2-3 மாதம் வேணா என்ன பண்ணலாம்? மறைச்சி வைக்க ட்ரை பண்ணலாம், கரெக்டா? ஆனால் 9 மாதமும் மறைக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி உள்ள ஞானம் இருந்துச்சுன்னா ஒரு கொஞ்ச நாள் வேணா என்ன பண்ணலாம்? ஞானம் இல்லாத மாரி பேதைகளை போல இருக்கலாம். ஆனால் வாழ்க்கை ஃபுல்லாகவே பேதைகளாக இருப்போம்னா நாம் உள்ளே இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானுடைய பலனை நாம் இன்னும் சரியாய் பயன்படுத்தாதவர்களாக இருக்கிறோம். If you live with the Holy Spirit, there will be a true consequence outside. அதனால பரிசுத்தவான்கள் எல்லாம்
தேவனுடைய ஆவியினாலே ஞானம் அடைந்தார்கள். மூன்றாவதாக ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். மனிதனுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் உண்டாகிறது? உள்ளே ஆவியானவர் சாட்சி கொடுப்பதனால, மனசாட்சியில் வேலை செய்கிறதுனால. மூன்றாவது, இவர்கள் கனி நிறைந்தவர்களாய் மாறுகிறார்கள். They become a people who will produce the fruits of righteousness. இவர்கள் நீதியின் கனியை பிறப்பிக்கிறவர்களாய் மாறுவார்கள். ஹல்லேலூயா. A person who has the constant filling of the Holy Spirit, பரிசுத்த ஆவியானுடைய நிறைவையும் உதவியும் தொடர்ந்து பெறுகிறவர்கள், அவருடைய வாழ்க்கையிலே அநேக கனிகள் வெளியரங்கமாகிறதை நாம் பார்ப்போம். அநேக கனிகள் வெளியரங்கமாகிறதை நாம் பூமியிலே பார்ப்போம். ஏன் இந்த கனிகள் அவசியம் என்று சொன்னால், ஒரு மரம் அது முதிர்ச்சி அடைந்தது என்பதற்கு கனிகள் தான் அடையாளங்கள். ஒரு மரம் முதிர்ச்சி அடைந்ததுக்கு எது அடையாளம்? கனிகள் தான். When a tree matures, the only sign of maturity is the fruit. அப்போ உள்ளே ஆவியானவர் ஆழமாய் வேலை செய்து நம்மளை கிறிஸ்துவை போல ஒரு முதிர்ந்தவர்களாய் மாற்றி இருக்கிறார் என்பதற்கு அடையாளம் நாம் நீதியின் கனிகளை பிறப்பிக்கிறவர்களாய் மாறுவது. ஹல்லேலூயா. To be practical, when the Spirit takes over our life, you will be humbled. ஒரே ஒரு சின்ன அடையாளம் சொல்றேன் பாருங்க. ஆவியானவர் உங்களை முழுமையாய் நிரப்பி நடத்துவார் என்றால் ஒரு தாழ்மையின் சொரூபமாய் நீங்கள் மாறி இருப்பீர்கள். நீங்க கர்த்தர் என்ன அதிகமாக நடத்துறாருன்ற பொழுது அவருடைய வெளியரங்கமான கனிகள் அது சரியாய் அதோடு கூட என்ன பண்ண மாட்டுது? ஒத்து போக மாட்டுது. If the Holy Spirit is matured you, ஆவியானவர் உள்ளே வந்து கிறிஸ்துவை போல உங்களை மாற்றி இருப்பார் என்றால், நீங்கள் வெளியரங்கமான வாழ்க்கையிலே நீங்கள் இன்னும் தாழ்மை உள்ளவர்களாக என்ன பண்ணியிருப்பீங்க? மாறி இருப்பீர்கள். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். Galatians chapter 5 verse 16. கலாத்தியர் 5:16. அப்பொழுது மாம்ச இச்சையை என்ன பண்ண மாட்டீர்கள்? நிறைவேற்றாதிருப்பீர்கள். இப்போ 22ஆம் வசனத்தின் வாசிப்போம். ஆவியின் கனியோ, இங்க ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை இருக்கிறது. என்ன சொல்றீங்கன்னா, நம்ம ஆவியின் கனிகள் என்று சொல்லி நிறைய யோசிப்போம். ஆனா பைபிள்ல என்ன போட்டிருக்குதுன்னா, ஆவியின் கனியோ அப்படின்னா ஒரு கனி தான், ஆனால் அது பல நிலைகளிலே வெளிப்படலாம். எப்படி? ஒரே ஒரு கனி அது பல நிலைகளிலே என்ன பண்ணலாம்? வெளிப்படலாம். அப்ப ஒரு கனி, நாம் கிறிஸ்துவோடு நாம் நடந்திருக்கிறோம், நீதியின் கனிகளை பிறப்பிக்கிறோம் என்பதால் இதுல பல விஷயங்கள் என்ன பண்ணலாம்? அது வெளியரங்கமாகலாம். அதுல தான் ஒன்று அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகள். இப்ப இதெல்லாம் ஒரு கனியில வரக்கூடிய அநேக சம்பவங்கள். ஹல்லேலூயா. அப்ப ஆவியானவர் நமக்குள்ள என்ன கொண்டு வர விரும்புகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கனி நிறைந்த வாழ்க்கை. என்னன்னா, நாம் பரிபூர்ணம் ஆயிருக்கிறோம் என்பதை அடையாளப்படுத்த விரும்புகிறார். நம்ம கூட இப்போ எந்த மரமும் பாருங்க, அது கனி கொடுக்க ஆயிடுச்சுன்னா அது வந்து முதிர்ச்சி அடைந்துச்சுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அது என்ன ஆயிடுச்சு? முதிர்ச்சி அடைந்து விட்டது. அப்ப கிறிஸ்துவானவர் நமக்குள்ளே நம்மளை முதிர்வடைய வைக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. The Holy Spirit will start manifesting in and through us by producing the fruits of righteousness. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாக ஆவியினுடைய பலனை பெற்றவனாய் இருக்கிறானா, அவனுடைய வாழ்க்கையில் அநேக இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் வெளியரங்கமாக ஆரம்பிக்கும். நம்ம இன்னைக்கு நிறைய பேரை அவர் ஆவியில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோன்னா, அவர் பேசுகிற டங்ஸு, அவர் மூலமாய் மக்கள் கீழே விழுகிறது, அவர் மூலமாய் வருகிற தீர்க்க தரிசனங்கள், அவர் மூலமாய் வருகக்கூடிய பரிசுத்த ஆவியினால் சுகமாக்கப்படக்கூடிய காரியங்களை தான் பெருசாக பார்க்குறோம். இங்கே இன்னொன்னையும் பெருசாக பார்க்க சொல்லி ஆவியானவர் அடையாளப்படுத்தி இருக்கிறார். உள்ளே ஆவியானவர் உதவி செய்வார் என்று சொன்னால் மிகப்பெரிய கனிகளை நாம் பூமியிலே கொண்டு வருகிறவர்களாய் மாறுவோம். We'll be producing lot of fruits. நம்மளை பார்க்கும் பொழுது கிறிஸ்துவை பார்த்ததை மக்கள் உணர்வார்கள். கிறிஸ்துவை பார்த்ததை மக்கள் உணர்வார்கள். அப்போ ஆவியானவர் என்னெல்லாம் ஹெல்ப் பண்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நான் கோர்வையாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். The Holy Spirit helps us in our consciousness. நம்முடைய ஆவியிலே, நம்முடைய மனசாட்சியிலே ஆவியானவர் நம்மளை எப்படி உணர்த்துகிறார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கண்டித்து உணர்த்துகிறார். ஆனால் குற்றப்படுத்துகிறவர் அல்ல. குற்றப்படுத்துகிறவர், ஆக்கினை தீர்க்கிறவர் அல்ல. He is a helper in our consciousness to convict us and to convince us.
நாட் டு கண்டெம் us. நம்மளை உணர்த்தி நம்மளை ஒப்புக்கொள்ள செய்து மனம் திரும்ப உதவி செய்கிறவராய் இருக்கிறாரே ஒழிய நம்மளை முற்றிலுமாய் நிராகரித்து நம்மளை ஆக்கினை தீர்க்கிறவராய் இல்லை. அப்போ ஆவியானவரோடு நம்ம தொடர்ந்து வாழ்க்கையிலே நிலை பெற்றிருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ ஆவியானவர் நம்ம ஆவியில் இடைப்படும் பொழுது 3 காரியங்கள் மூலமாய் அவர் திட்டவட்டமாய் செயல்படுகிறார். முதலாவது, நம்முடைய மனசாட்சியிலே ஆசைகளை ஏற்படுத்துகிறார். இரண்டாவது, நம்மளை சாட்சிகளாய் மாற்றுகிறார். மூன்றாவது, அநேக உள்ளான அனுபவங்களை கொடுக்கிறவராய் இருக்கிறார். இவ்3ம் நடக்கிறதுனால, ஆவியானவர் உள்ளே வேலை செய்கிறதுனால ஒவ்வொரு மனிதனும் பூமியிலே ஆலோசனை பெறுகிறவனாய் இருக்கிறான். இரண்டாவது, ஞானத்தை செயல்படுத்துகிறவனாய் மாறுகிறான். மூன்றாவது, கனிகளை அவன் பிரகடனம் பண்ணுகிறவனாய் மாறுகிறான். He produced the righteous, the fruits of righteousness. இவைகளை செய்வதற்காக ஆவியானவர் நம் மனசாட்சியோடு நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். நம்ம நிறைய வேலைகளில் உதவிகள் என்று சொன்னால், என் பிரச்சனையிலிருந்து காப்பாற்றுங்க கர்த்தாவே, இதை தான் நாம் உதவி என்று செய்கிறோம். ஆனால் அதைவிட ஒரு பிரம்மாண்டமான உதவியை, நித்திய உதவியை, யாரும் செய்ய முடியாத உதவியை, யாராலும் அந்த பகுதியை தொட முடியாத உதவியை ஆவியானவர் நம் மனசாட்சியிலே செய்து நம்மளை வெற்றி பெற செய்கிறவராய் இருக்கிறார். நம்மளை ஜெயிக்க வைக்கிறவராய் இருக்கிறார். நம்மளை சாட்சிகளாய் மாற்ற இருக்கிறார். ஒவ்வொரு வேத சத்தியத்திற்கும் நம்மளை சாட்சிகளாய் மாற்றி உலகமெங்கும் நம்மளை சாட்சிகளாய் மாற்ற தேவன் விரும்புகிறார். இவ்வளோ பெரிய உதவியை உள்ளே இருக்கிற ஆவியானவர் நம்மளுக்கு செய்வதற்காக மிக முனைப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் சொல்ல போனால் இதற்காக அவர் துடித்து கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த உதவியை நம்ம பெருசாக என்ன பண்ணுறதில்ல, பார்க்கறதில்ல. நம்ம என்ன சொல்லணும்னா, கர்த்தாவே எப்படியாவது ஒரு வேலை வாங்கி கொடுத்துருங்க, எப்படியாவது கொஞ்சம் பணம் அனுப்பிச்சிடுங்க, எப்படியாவது ஒரு வீடு கிடைக்க கிருபை செய்யுங்க, எப்படியாவது ஒரு வாகனம் வாங்கிடணும். எப்படி இந்த உதவியை தான் நம்ம பெருசாக பார்க்குறோம். ஆனால் மனசாட்சியிலே ஆவியானவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு உதவிகளும் நம்மளுக்கு பூமியிலே நித்தியமான பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும். ஹல்லேலூயா. நாம் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு பெருகுவதற்கு இந்த உதவிதான் நமக்கு பேர் உதவியாக மாறும் என்பதை நாம் நிச்சயமாய் விசுவாசிப்போம். அப்படியே மனசாட்சியிலே ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. நாம் எழுந்து நிற்போம், செபிக்கலாம். தேவன் தாமே கொடுத்த நேரத்துக்காக நன்றி செலுத்துவோம். கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய சமூகத்தில் கூடி வந்து நிற்க கர்த்தர் கிருபை கொடுத்தீர். கர்த்தாவே, எங்களுடைய மனசாட்சியோடு கூட தேவன் எவ்வளவு ஆழமாய் வேலை செய்ய திட்டம் வைத்திருக்கிறீர் என்பதை நாங்கள் இன்றைக்கு படித்திருக்கிறோம். எங்களுக்கு கிடைத்த கர்த்தாவே இந்த ஊழியம், எங்களுக்கு கிடைத்த இந்த வாய்ப்பு, எங்களுக்கு கிடைத்த பரிசுத்தாவியின் நிறைவு, எங்களுக்கு கிடைத்த பரிசுத்தாவியனுடைய கர்த்தாவே இந்த பெரிய கிஃப்டை நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அதை பாராட்டுகிறோம், அதை துதிக்கிறோம். கர்த்தாவே, ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் எங்களை சாட்சியாக மாற்றுவீராக. எல்லாம் ஒரு சில நிமிடங்கள் வாய்களை திறந்து செபிப்போம். கர்த்தாவே, நாங்கள் இந்த பூமியில சாட்சிகளாய் மாறுவதற்காக ஆவியானவர் எங்கள் மனசாட்சியோடு, எங்கள் உள்ளான மனுஷனோடு கூட ஆழமாக வேலை செய்வீராக, ஆழமாக வேலை செய்வீராக. கர்த்தாவே, ஏனோ தானோ என்று நாங்கள் இல்லாதபடி ஒவ்வொரு சத்தியத்திற்கோ, ஒவ்வொரு தேவ திட்டத்திற்கோ, ஒவ்வொரு தேவ தீர்மானங்களுக்கும் கர்த்தாவே நாங்கள் நித்தியமான சாட்சிகளாய் மாறி, கர்த்தாவே தேவன் ஜீவிக்கிறீர் என்பதற்கோ, தேவன் மரித்தோர்ந்து உயிர் தெளிந்தீர் என்பதற்கோ, கர்த்தாவே நீர் பேசுகிறவர் என்பதற்கு நாங்கள் ஒரு தீர்க்க தரிசன சாட்சிகளாய் மாற்றுங்க. ஓ ரிபா கலே போ ஷிபா கபா. எங்கள் மூலமாக திட்டவட்டமாக அநேக தீர்மானங்களை இந்த பூமியிலே பேசுவதற்கு கர்த்தாவே நாங்கள் சாட்சிகளாய் மாற்றுங்கப்பா. எங்க வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அநேகருடைய வாழ்க்கையை செவைப்படுத்துவதாக. கர்த்தாவே, நாங்கள் குழப்புகிறவர்களாய், அநேகருடைய வாழ்க்கையை குழப்புகிறவர்களாய் அல்ல, அநேகருடைய வாழ்க்கையை திட்டவட்டமாய், தீர்மானமாய், சரியாய் பகுத்து சொல்லக்கூடியவர்களாய், பகுத்து பேசக்கூடியவர்களாய், பகுத்து விவரித்து சொல்லக்கூடியவர்களாய் ஆவியானவர் எங்களோடு கூட ஆழமாய் வேலை செய்வீராக. ஓ ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் கொடுத்த ஒவ்வொரு கிருபைக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, படிக்க வந்த ஒவ்வொரு ஊழியக்காரன் மேலும் கர்த்தருடைய கரம் பலமாய் இறங்கும்படியாய் செபிக்கிறோம். கர்த்தாவே, இதை கேட்டதினால எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய விரிவாக்கங்கள் உண்டாவதாக. எங்களுடைய வாழ்க்கை, குடும்பம், தனிப்பட்ட நிலைகளிலே ஒரு பெரிய விரிவாக்கம் உண்டாவதாக. Let there be an expansion of Father. Let there be an expansion of Father. ஒரு பெரிய விரிவாக்கம் உண்டாவதாக. இந்த வார்த்தைகள் அது ஜீவனுள்ளதாக
மாற்றக்கூடியதாக, அது மக்களை மாற்றக்கூடியதாக, மறுரூபம் படுத்தக்கூடியதாக தேவன் இறங்கி ஒரு பெரிய அடையாளங்களை ஏற்படுத்துவீராக. கர்த்தாவே, இது ஒரு கடமைக்காய் படிக்கிற நேரம் அல்ல, இது ஒரு கட்டாயத்திற்காய் படிக்கக்கூடிய பாடத்திட்டமும் அல்ல, இது வாழ்க்கை மாற்றத்துக்காய், தேசத்தின் மாற்றத்துக்காய், திருச்சபைகளின் மாற்றத்துக்காய், எங்களுடைய ஒவ்வொரு அவயவங்களின் மாற்றத்துக்காய் படிக்கிறோம். கர்த்தாவே, நீர் சுகமளிக்கிறீர் என்பதற்கு எங்களை சாட்சிகளாய் மாற்றுங்க. நீங்கள் பேசுகிறீர் என்பதற்கு எங்களை தீர்க்க தரிசன சாட்சிகளாய் மாற்றுங்க. கர்த்தாவே, நீ பிசாசின் வல்லமைகளை மேற்கொண்டவர் என்பதற்கு கர்த்தாவே, பிசாசுகளை துரத்தக்கூடிய வல்லமை உள்ளவர்களாய் எங்களை மாற்றுங்க. Lord, we pray that we will be a great witness of Father, Lord. கர்த்தாவே, வெறும் வாயினாலே சாட்சி சொல்லுகிறவர்கள் அல்ல, கர்த்தருடைய கரத்தின் கிரியைகளை சாட்சிகளாய் பிரகடனம் பண்ணக்கூடிய ஊழியக்காரர்களாய் எங்கள் ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய தயவு, கிருபைகள், இரக்கங்கள், அன்பு எல்லாம் ஊற்றப்படும்படியாக, அபிஷேகங்கள் ஊற்றப்படும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise God. God bless you. God bless you.